டின்னருக்கு இன்வைட் பண்ணாங்கன்னு அபிநயாவும் பிரசாத்தும் கிளம்பி அவங்களோட பங்களாவில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது பிரசாத்தோட ஃப்ரெண்ட் மாணிக்கம் அவங்கள பிக்கப் பண்ணிக்க அவங்க வீட்டுக்கு வராரு. வந்து பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் டின்னர் சாப்பிட்றாங்க. அவங்க டின்னர் ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக்ஸ், கொஞ்சம் காசிப்போட அந்த டின்னர் முடியுது. அதுக்கப்புறம் மாணிக்கம் அவங்க 2 பேரையும் வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு. அப்போது அபிநயா தனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறதா சொல்லி ட்ரெஸ் மாற்ற ரூமுக்கு போயிடுறான். அந்த நேரத்தில் மாணிக்கம் பிரசாத்தை உட்கார வச்சு பேசுகிறார். இங்கே பாரு மாணிக்கம், ஏதாவது சொல்ல போகிறேன்னா இப்போயே வாய முடிக்கும். எனக்கு எதுவும் கேட்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. அட்வைஸ் தானே பண்ண போகிறேன். உன் அட்வைஸை கேட்டு கேட்டு தான் நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். நானாக எதுவும் பண்ணலை, ஓகே அப்படின்னு மாணிக்கம் பேசுறதுக்கு முன்னாடியே பிரசாத் உறுதியாக சொல்லிடுறாரு. மாணிக்கம், நான் சாதாரண ஆளாக இருந்தால் நீ சொன்னதை கேட்டு போயிருப்பேன்டா. நான் மாணிக்கம், அதை மறந்துடாத. நான் அபிநயாவை விட நான் தான் அதிகமாக கேள்வி கேட்பேன். கொஞ்ச நாள் அவங்க உன்ட்ட செட் ஆகிட்டாங்கன்னா நான் கேட்க மாட்டேன். உன்னோட பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் ஏன்டா ஒன்றா சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற? என்ன எல்லாத்துக்கும் ஓவர் திங்க் பண்ணுற? சாதாரண விஷயத்துக்கெலாம் நீயா எதுக்கு நான் சொல்யூஷன் தேடுற அப்படின்னு கோபமாக கேட்குறாரு. அதுக்கு பிரசாத், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நீ என்ன பண்ணியா? சாதாரணமாக ஒரு பொண்ணு ஒரு விஷயத்தை பற்றி பயந்துருக்கு, அதுக்கு யாராச்சும் உனக்கு ஹலோசினேஷனுக்கு கொடுத்த டேப்லெட்ஸை கொடுப்பாங்களா? அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பிரசாத், அவளுக்கு யூஸ் ஆகும்னு கொடுத்தேன். எனக்கும் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் தானே இருந்தது, நானும் தூங்காமல் தானே இருந்தேன், அதனால் அவளுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சேன் அப்படின்னு பிரசாத் சொல்கிறான். ஒன்றுமே தெரியாத குழந்த மாதிரி பேசாத. உன் பாஸ்டில் நடந்த விஷயங்கள் உன் கை மீறி நடந்த விஷயம், சரியா? ப்ரெசண்ட்டில் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும், அவளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. தயவு செய்து உன் லைஃப்பை மற்றதோட கம்பேர் பண்ணாத. இப்போ இருக்க லைஃபே வேறு, புரிஞ்சுதா? நான் சொன்னது உனக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உன் லைஃப்பை ப்ரெசண்ட் அண்ட் பாஸ்ட்டுன்னு கன்ஃபியூஸ் பண்ணாத. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அபிநயா வரதை கவனிச்சிட்டு அபிநயாவும், என்ன மாணிக்கம் கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மாணிக்கம், ஆமாப்பா, டைம் பார் 12 மணி ஆச்சு, இதுக்கு மேலே லேட்டாக போனால் எங்கள் அம்மா என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அபிநயா, ஓகே கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவர் கிளம்பவும் தண்ணி பிடிச்சிட்டு அபிநயா அவர் ரூமுக்கு போக போகிறா. அப்போ பிரசாத் அவளை பிடிச்சி, அபிநயா பெட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அபிநயா, ரெடியாக தான் இருக்குது, ஏன் அப்படின்னு கேட்குறா. பிரசாத், இல்லை இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்க வரணும், நான் வந்ததுக்கப்புறம் பெட்டு விரிச்சேன்னா எனக்கு கடுப்பாயிடும், அதனால தான் கேட்டேன், வேறு எதுவும் இல்லை, நீ போய் தூங்கு, நான் கொஞ்ச நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே அபிநயா அவள் சொன்னதை கேட்டுட்டு மேலே ரெஸ்ட் எடுக்க போயிடுறா. அவள் மைண்டில் இப்போ எதுவுமே இல்லை, ரொம்ப நார்மலாக இருக்கா. மேலே போய் அவள் ரூமில் அவள் ஃபோனை நோண்ட ஆரம்பிச்சிட்டா. பிரசாத் இங்கே கீழே உட்காந்து சில விஷயங்களை மனசில் ஓட்டி பார்க்குறான். மாணிக்கம் சொன்னதையும் அவன் மனசில் இருக்க சில கஷ்ட விஷயமாக அவன் யோசிச்சுட்டே இருக்கான். சும்மா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டில் ஒர்க் ப்ரெசன்டேஷன் விஷயமா காரில் போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட் ரோட்டில் ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ஸில் ஒன்றும் பெருசாக ஸ்பெஷலாக இல்லை, பட் இவங்க கார்கிட்ட வரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த பஸ் பிரேக் டவுன் ஆகிடுது. எல்லோரும் அடுத்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி இறங்கிட்டுருக்காங்க. ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப நர்வஸாக தரையில் கால் நிற்காமல்
கண்ணெல்லாம் படபடன்னு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு கையை பிணைஞ்சிட்டு நிற்கிறான். அவள் கண்ணு மட்டும்தான் பார்த்தான். அவள் ஃபேஸை ஃபுல்லாக ஷாலால் கட்டி மூடி வச்சுருந்தா. ஆனால் அவள் கண்ணை பார்க்கும் போதே அவள் ரொம்ப நர்வஸாக இருக்கான்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணை பார்த்து அவன் ஹெல்ப் பண்ணலான்னு யோசிக்கும்போது அங்கே பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு கூட்டமே நிற்கிது. அவ்வளோ பேர் நிற்கும்போது அந்த பொண்ணுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணால் அந்த பொண்ணு எதை நினச்சிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது, நமக்கு எதுக்கு வாம்பு, பேசாமல் போயிடலான்னு அந்த ரோடை க்ராஸ் பண்ணுற அந்த நிமிஷத்தில் இவ்வளோத்தையும் யோசித்து முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அன்றைக்கி டேயோட ஒர்க்கை அவன் கேஷுவலாக பார்க்குறான். அவன் பார்த்த அந்த பொண்ணும் அவள் காலேஜுக்கு அவன் நினச்ச மாதிரியே அவனோட எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறான். எக்ஸாம் எழுதிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இவனும் அவள் ஒர்க்கை முடிச்சுட்டு கரெக்டாக அதே ரோடு வழியாக வரான். அப்போ அந்த பொண்ணை அகைன் பார்க்குறான். அதே மாதிரி ஷால் கட்டி, ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் கேஷுவலாக நின்றுட்டு இருந்தான். அந்த பொண்ணு பார்த்ததுமே அவனுக்கு புரிஞ்சிருது இவன் அந்த பொண்ணு தான். அப்போது ஷால் எதாவது லூஸாக இருந்ததான்னு தெரியல, அந்த பொண்ணு ஷாலை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் கட்டுறா. அவள் ரிமூவ் பண்ணும்போது அவள் ஃபேஸை அவன் ஒரு செகண்டாக பார்த்தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஃபேஸ் அவன் மைண்டில் நிற்கவும் இல்லை, அவள் எப்படி இருப்பான்னு அவனுக்கு ஞாபகமும் இல்லை. ஆனால் அந்த ஒரு செகண்ட் அவனுக்கு அவள் பார்க்க ரொம்ப பேரழகி மாதிரி தெரிஞ்சாள். சரி, சாதாரணமாக ரோட்டில் ஒருத்தரை பார்க்குறோம், அதுக்கெல்லாம் என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டேன்னு அவனுக்கு அவன் வீட்டுக்கு போயிடுறான். அதை யோசிச்சுட்டே இருக்கும்போது அபிநயாவோட சவுண்ட் அவனுக்கு கேட்டுச்சு. பிரசாத், தூங்க வரீங்களா? ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆல்ரெடி அப்படின்னு சொல்கிறான். உடனே பிரசாத் ரியாலிட்டிக்கு வந்துட்டு வரேன் அப்படின்னு அவன் ரூமுக்கு தூங்க போயிடுறான். அடுத்த நாள் அபிநயா கிச்சனில் ஏதோ உருட்டிகிட்ருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு பிரசாத் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு வந்து ஹாலில் பார்த்தா அபிநயாவை எங்கேயுமே காணும். அப்புறமா தான் கிச்சனில் பார்க்குறான், அபிநயா ஏதோ குக் பண்ணிகிட்ருக்கா. என்ன இன்னைக்குன்னு பார்த்து குக் பண்ணுறான்னு அவகிட்ட போய், என்ன நீ எது குக் பண்ணுற, ஏதாவது ஸ்பெஷலா அப்படின்னு கேட்குறான். அதுக்காக ஆமாம் இன்னைக்கு என் பர்த்டே அப்படின்னு சொல்கிறான். ஓ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு பிரசாத் சொல்லி விஷ் பண்ணுறான். சரி, உன் பர்த்டேக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அது எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்தது, நானும் இங்கே மேரேஜ் ஆகி வந்ததுலேருந்து உங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கல, அதான் ஏதாச்சும் குக் பண்ணி கொடுக்கலான்னு கேசரி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு கேசரி பிடிக்குமா? நான் அதையே முதல்ல கேட்கலையே அப்படின்னு கேட்டதும், ஸ்வீட்ஸ்னாலே நான் சாப்பிடுவேன், எதுனாலும் ஓகே தான், நீ செய், அதை ஆல்ரெடி செய்ய ஆரம்பிச்சிட்டியே, எனக்கும் கொஞ்சம் ஈகராக தான் இருக்குது நீ எப்படி செய்வேன்னு டேஸ்ட் பார்க்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாலில் போய் உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிடுறான். அபிநயாவுக்கு இன்றைக்கி அவனை பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நைட்டு அவனாகவே வந்து கூட தூங்குறேன்னு சொன்னது, இப்போது லேப்டாப்பை தூக்கி வைக்காமல் கேஷுவலாக டிவி பார்க்குறது, முதல்ல இவகிட்ட கேஷுவலாக பேசுறது. ஒரு வேளை மாணிக்கம் ஏதாவது சொல்லி அரட்டி வச்சிருப்பார் போல் அப்படின்னு நினச்சிட்டு அவள் கிச்சனில் ஒர்க்கை பார்க்குறான். அப்படியே டிஃபனும் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே செஃப் அவரோட ஒர்க்கை பார்க்க வந்துடுறார். வந்துட்டு, ஐயோ மேடம் சாரி நான் லேட் பண்ணிட்டேனா, ஏன் நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் சமைக்கிறீங்க, நான் டைமுக்கு தானே வந்திருக்கேன், ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்கா அப்படின்னு டென்ஷனில் கேட்குறேன். அதுக்காக இல்லை இல்லை இன்றைக்கி என் பர்த்டே, ஸோ நான் சும்மா ஸ்வீட் பண்ணேன், வேறு எதுவும் இல்லை, நீங்கள் பண்ணுங்கள், நான் போய் இதை முடிச்சுட்டு அவருக்கு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவள் சொல்லிவிட்டு அவள் செஞ்ச கேசரி எடுத்துகிட்டு பிரசாத் கிட்டே போகிறான்.